Dear teachers, good morning. PGTRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் பகுதி கடந்த 2017 ஆண்டில் நடைபெற்ற TNPSC ஹாஸ்டல் சூப்பரிண்டெண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நாம் படிக்கப் போகின்றோம். பார்ட் 9 இது கடைசி பகுதியான இந்த பகுதியுடன் கடந்த 2017 ஆண்டில் நடைபெற்ற TNPSC ஹாஸ்டல் சூப்பரிண்டெண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் பிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையும் படித்து முடிப்போம். ஓகே, படிக்கலாமா? ஓகே, in which Olympic game volleyball was introduced? In which Olympic game volleyball was introduced? Answer 1964 Tokyo, Japan. ஓகேயா, எந்த ஒலிம்பிக் போட்டியில் கையுந்து பந்து விளையாட்டு போட்டியானது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுதான் கேள்வி. ஆன்சர் என்ன? 1964 டோக்கியோ ஒலிம்பிக்கில் தான் இந்த வாலிபாலானது இன்ட்ரடியூஸ்ட் செய்யப்பட்டது. ஓகேயா, ஓகே. தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபிஃபா. ஃபிஃபாவுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன? ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். ஓகேயா, ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். ஏற்கனவே ஃபிஃபா என்னவென்று நாம் படித்தோம் அல்ல. ஃபிஃபா என்றால் என்ன என்று படித்தோம்? ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி வாலிபால் அசோசியேஷன். ஓகே, ஃபிஃபா. பட் ஃபிஃபானா ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். ஓகே. தென் 2016 World Cup football was held at 2016 World Cup football was held at Germany. Answer என்ன? ஜெர்மனி அல்லவா? 2016 வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஆனது எங்கே நடைபெற்றது என்றால் ஜெர்மனியில் நடைபெற்றது. ஓகே, அடுத்த கேள்வி. இந்தியன் ஹாக்கி டீம்ஸ் மெடல் டேலி இன் ஒலிம்பிக்ஸ். இந்தியன் ஹாக்கி டீம்ஸ் மெடல் டேலி இன் ஒலிம்பிக்ஸ். இந்திய ஹாக்கி அணியானது ஒலிம்பிக்கில் எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? 8 கோல்டு, 1 சில்வர், 2 + 1 3 ப்ரோன்ஸ். ஓகேயா, அதாவது 8 தங்கங்களை, 1 வெள்ளியை, 2 + 1 3 ப்ரோன்ஸ். அதாவது 2 ப்ரோன்ஸ் தான் கடந்த இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளதுபடி 2 ப்ரோன்ஸ் தான் ஏற்கனவே வாங்கினாங்க அல்லவா? இந்த ஆண்டு தான் 1 ப்ரோன்ஸ் கூட வாங்கினாங்க. ஆகவே தான் 3 ப்ரோன்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் 12 மெடல்ஸ் இந்தியன் ஹாக்கி டீமானது வாங்கியுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் 8 தங்கங்களையும் 1 வெள்ளியையும் 3 வெண்கலங்களையும் வென்றுள்ளது இந்திய ஹாக்கி அணி. ஓகேயா, ஓகே. தென் இன் விச் இயர் ஃபிபா ஆர்கனைட்டட்? இன் விச் இயர் ஃபிபா ஆர்கனைட்டட்? ஃபிபா மீன்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டி பாஸ்கெட்பால் அசோசியேஷன். ஓகேயா, ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டி பாஸ்கெட்பால் அசோசியேஷன் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1932 அல்லவா? 1932 தான் 1932 தான் ஃபிபாவானது தோற்றுவிக்கப்பட்டது. 1932 தான் ஃபிபாவானது தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி. பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இது என்னவென்றால் BFI என்று படித்தோம் அல்லவா? பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் திஸ் இயர். Basketball Federation of India was started in this year, in the year. Answer 1950. படித்த கேள்வி அல்லவா? இந்திய கூடைப்பந்து கழகமானது எப்போது துவங்கப்பட்டது? 1950 துவங்கப்பட்டது. ஓகே, Basketball Federation of India was started in the year 1950. ஓகே, அடுத்த கேள்வி. How many types of out in cricket? How many types of out in cricket? கிரிக்கெட்டில் எத்தனை வகையான அவுட்டுகள் உண்டு? 10 அல்லவா? 10. ஓகே, how many types of out in cricket? 10. How many types of out in cricket என்றால் ஆன்சர் என்ன? 10. ஓகே, அடுத்த கேள்வி. Objectives are the particular means
employed to realize. Objectives of the particular means employed to realize. ஆன்சர் என்னவென்றால் எய்ம், அதாவது குறிக்கோள்கள் எதை அடைவதற்கான கருவிகளாகும் என்றால் ஆன்சர் என்ன? நோக்கத்தை அடையக்குள்ள மிஷின் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது இந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்பது. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தி பர்டிகுலர் மீன்ஸ் எம்ப்ளாய்டு டு ரியலைஸ் எய்ம். ஓகே, தென் when the Olympic flag raised for the first time, when the Olympic flag raised for the first time, ஆன்சர் என்ன? 1920. இதுவும் படித்த கேள்வி அல்லவா? 1920 தான் ஒலிம்பிக் கொடியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, 1920 தான் ஒலிம்பிக் கொடியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, physical education has biological, psychological and sociological foundation. Who has stated this? Physical education has biological, psychological and sociological foundation. Who stated this? உடற்கல்வியானது உடலளவில், மனதளவில், சமூக அளவில் அடிப்படையில் உள்ளது. இது யார் கூற்று? ஆன்சர் என்ன? ஆடம்ஸ். அல்லவா? ஆடம்ஸ் கூற்று தான் என்னவென்றால் பிசிக்கல் எஜுகேஷன் ஹேஸ் பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, தென் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் ஆஸ் பர் தி ஆதர் சார்லஸ் ஏ புச்சர். ஓகே, என்ன கேள்வி என்றால் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் ஆஸ் பர் தி ஆதர் சார்ல்ஸ் ஏ புச்சர். சார்ல்ஸ் ஏ புச்சர். ஆன்சர் என்னவென்றால் பிசிக்கல், மோட்டார், கொக்னிட்டிவ் அண்ட் சோஷியல், அதாவது உடற்கல்வி நோக்கங்களாக சார்லஸ் அல்லது சார்ல்ஸ் ஏ புச்சர் குறிப்பிடுவது எதனை? உடல், இயக்கம், அறிவு மற்றும் சமூக பண்பு தான் உடற்கல்வி நோக்கங்களாக சார்லஸ் ஏ புச்சர் சொல்கின்றார். ஓகே, பிசிக்கல், மோட்டார், கொக்னிட்டிவ் அண்ட் சோஷியல் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் என்பது யார் கூற்று? சார்லஸ் ஏ புச்சர் அல்லவா? ஓகே, தென் in which year the FI guides merged with IFW guides? In which year the FI guides merged with IFW guides? அதாவது எந்த ஆண்டு பெண்கள் ஹாக்கி கழகத்தோடு இந்த சர்வதேச ஹாக்கி கழகமானது சேர்க்கப்பட்டது? இதுதான் கேள்வி. ஓகே, FI guides என்றால் ஃபெடரேஷன் ஆஃப் International Federation of Hockey. Okay, FI guides means expansion of FI guides is International Federation of Hockey. Okay, then IFW guides என்ன full form என்ன? International Federation of Women's Hockey Association. The full form ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். IFW guides என்ன? International Federation of Women's Hockey Association. ஓகே, அப்போது எந்த ஆண்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஹாக்கி இந்த பெண்கள் சர்வதேச ஹாக்கி கழகத்தோடு சேர்க்கப்பட்டது என்றால் ஆன்சர் என்னவென்றால் 1982. ஓகே, 1982 தான் FI guides merged with IFW guides. FI guides merged with IFW guides in 1982. Okay, then one of important objective of physical education as suggested by American Physical Education Association is one of the important objective of physical education as suggested by American Physical Education Association is answer name social moral character. Social moral character, அதாவது அமெரிக்காவின் உடற்கல்வி சங்கத்தால் சஜெக்ஷன் பண்ணப்பட்ட, பரிந்துரை செய்யப்பட்ட உடற்கல்வியின் குறிக்கோள்களில் ஒன்றுதான் என்னது? இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் தான் என்னது? சமூக நன்னடத்தை அல்லவா? சோஷியல் மாரல் கேரக்டர். சோஷியல் மாரல் கேரக்டர் தான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் ஆஸ் சஜஸ்டட் பை அமெரிக்கன் பிசிக்கல் எஜுகேஷன் அசோசியேஷன். ஓகே, தென்
The famous quote, lack of activity destroys the good conditions of every human being, while movement and methodical physical exercise save it and preserve it, is said by dash. The famous quote, lack of activities destroys the good conditions of every human being, while movement and methodical physical exercise save it and preserve it, is said by ஆன்சர் என்ன பிளாட்டோ அல்லவா பிளாட்டோ. அதாவது முறையான உடற்பயிற்சி மட்டுமே மனித வளத்தை காப்பாற்றி பாதுகாக்க முடியும், உடற்பயிற்சியின்மை நல்ல மனித வளத்தையே அழித்துவிடும் என்பது தான் பிளாட்டோவின் கூற்றாகும். இதுதான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, தி ஃபேமஸ் கோட் ஆஃப் பிளாட்டோ என்னது? லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி destroys the good condition of every human being, while movement and methodical physical exercise save it and preserve it. Okay, then physical education objective is the preparation for dash. Physical education objective is the preparation for leisure time அல்லவா leisure time. அதாவது உடற்கல்வியின் குறிக்கோள்களில் ஒன்றுதான் என்னது? ஓய்வு நேரத்தை தயார் செய்தல் என்பது அல்லவா. ப்ரிப்பரேஷன் ஆஃப் லெஷர் டைம் தான் அப்ஜெக்டிவ், ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஓகே, பிசிக்கல் எஜுகேஷன் அப்ஜெக்டிவ் இஸ் தி ப்ரிப்பரேஷன் ஃபார் லெஷர் டைம். ஓகே, தென் மாறாக இது குழம்பக்கூடாது. மாறாக பிளேயிங் டைமும் டீச்சிங் டைமும் லேர்னிங் டைமும் கிடையாது. ஓய்வு டைமை அல்லவா லெஷர் டைமை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஓகே, கடைசி கேள்வி. பிசிக்கல் எஜுகேஷன் மீன்ஸ் மேக்கிங் அன் இண்டிவிஜுவல் டேஷ் அப்லிஃப்டட். பிசிக்கல் எஜுகேஷன் மீன்ஸ் மேக்கிங் அன் இண்டிவிஜுவல் டேஷ் அப்லிஃப்டட். டேஷ் உயர்த்த செய்வதே உடற்கல்வியின் நோக்கமாகும். டேஷ் உயர்த்த செய்வதே உடற்கல்வியின் நோக்கமாகும். ஸ்பிரிச்சுவலி அல்லவா, ஸ்பிரிச்சுவலி அப்லிஃப்டட் தான் என்னது? பிசிக்கல் எஜுகேஷன் மீன்ஸ். ஓகே, பிசிக்கல் எஜுகேஷன்னா என்னவென்றால் இங்கே கேள்வி அல்லவா. தெய்வ பக்தியில் மக்களை, மாணவ செல்வங்களை ஊக்குவிப்பது அல்லது உயர்த்துவது தான் என்னது? பிசிக்கல் எஜுகேஷனுடைய நோக்கங்களில் ஒன்றாகும், பிசிக்கல் எஜுகேஷன் ஆகும். ஓகே, பிசிக்கல் எஜுகேஷன் மீன்ஸ் மேக்கிங் அன் இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவலி அப்லிஃப்டட். ஓகே, மாறாக பிசிக்கலி எமோஷ்னலி மோரலி கிடையாது. மாறாக ஆன்சர் என்ன? ஸ்பிரிச்சுவலி அப்லிஃப்டட் தான் பிசிக்கல் எஜுகேஷன். இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவலி அப்லிஃப்டட் தான் பிசிக்கல் எஜுகேஷன். ஓகே, ஓகே, இத்துடன் 2017 டிஎன்பிஎஸ்சி ஹாஸ்டல் சூப்பரிண்டெண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட பிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை படித்து முடித்து விட்டோம். ஓகே, நன்றி.